இது என்ன நியூஸ்? இது நான் எழுதின நியூஸ் தான் மேடம். என்னோட குடும்பத்தை பத்தி, என்னோட அப்பாவி புள்ளைய பத்தி அநியாயமா இப்படி எழுதிருக்கியே. How dare you? உனக்கு யாரையா இந்த நியூஸ கொடுத்தது? அந்த சோர்ஸ்லாம் சொல்ல முடியாது மேடம். ஆனா உங்க பிள்ளையோட என்கேஜ்மெண்ட் அட்டெண்ட் பண்ண ஒரு முக்கியமான விஐபி தான் கொடுத்தாரு. ஏய், நான் யார் தெரியுமா? என் பவர், பிரஸ்டீஜ், இமேஜ் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு பொய் நியூஸ கொடுத்தா அதை அப்படியே போட்டுருவியா? இது பொய் நியூஸ் இல்ல மேடம், உண்மையான தகவல் தான். ஆனால் தான் நான் தைரியமா எழுதினேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. ஓ, ஏய், எவ்வளவு திமிர் தைரியம் உனக்கு? செல்வநாயகியையே எதிர்த்து பேசுறியா? ஒண்ணு இங்க பாரு செல்வநாயகி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கொஞ்சம் நிதானமா இரு. அக்கா வேண்டாக்கா, அவங்க மீடியாக்காரங்க, அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்காக இப்படிதான் தப்பு தப்பா நியூஸ் போடுவாங்களா? நான் உண்மையதான் எழுதினேன் மேடம். ஓஹோ, சும்மா அனாவசியமா மிரட்டாதீங்க. உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணிக்கங்க. என்கிட்ட மோதிட்டல்ல, இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உன்னை நான் வேலையை விட்டே தூக்குறேன், ஏன் ஊரை விட்டே விரட்டுறேன். பண்ணுங்க மேடம், இதையும் நான் நியூஸா போடுவேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என் முன்னாடியே நின்னுக்கிட்டு இவ்ளோ திமிரா பேசுறியா? உன் மேல மான நஷ்ட வழக்கு போடுறேன். தாராளமா போடுங்க. நான் அப்படின்னா தப்பான நியூஸா போட்டேன்? என் கடமையை செஞ்சேன். எதுக்கு உங்க பையன் அபியோட நிச்சயதார்த்தம் நின்னுச்சு, அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துச்சுன்னு எல்லாமே என்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு மேடம். என் மேல கை வச்சா இல்ல கோர்ட்ல கேஸ் போட்டா உங்க மான மரியாதை தான் காத்துல பறக்கும்.